Hi guys, welcome to Do Jet for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்து செகண்ட் ஆர்டினோ ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா ஒரு எல்இடி பிரைட்னஸ் வந்து இது வந்து கம்மி பண்ணுறது தான். அதாவது ஒரு நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3rd பின்னு 5th 6th 9th 10th 11th அந்த பின்ஸில் எல்லாம் ஆர்டினோஸில் வந்து ஒரு புழு மாதிரி சிம்பிள் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டினோ ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்னன்னா அந்த பின்ஸ்லாம் என்னென்னா பிடபிள்யூ பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பின்ஸ்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வேரியபிள் அவுட் வால்டேஜ் எடுக்கணும். ஒரு 0 வால்டேஜ் வந்து 5 வால்டேஜ்க்குள்ளே வேரியபிள் அவுட் வால்டேஜ் எடுக்கணும். அதுக்காண்டி வந்து நம்ம அந்த பின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இதனால் எந்த யூசஸ்னால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்ரு இருக்குது. அந்த மோட்ரு வந்து உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் குறைக்கணும்னா இந்த ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஓகேவா? அதான் நம்ம நீங்கள் பார்க்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் தான் அந்த வேரி பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணல, அனலாக் ரைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த அனலாக் ரைட்டில் இங்கே பாருங்களேன், இந்த அனலாக் ரைட் 9-225னா இது வந்து 5 வோல்டேஜ் அவுட்புட் தரும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து வருவோம். நம்ம வந்து வாய்ட் செட்டப். ஓகேவா? வாய்ட் செட்டப் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பின் மோட் 9 பின் அவுட்புட் எடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம 9 பின் இல்லாமல் நம்ம 3rd பின்னு எடுத்துக்கலாம், 5th பின் எடுத்துக்கலாம், 6th பின் எடுத்துக்கலாம். அந்த கோடு மாதிரி இருக்குமா, அதை அந்த கோடு உள்ள பின்ஸில் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாய் லூப் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கீழே கொடுக்குற கமெண்ட் வந்து மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்னா அனலாக் ரைட்னா வேரியபிள் அவுட்புட் எடுக்கணும். 9th பின்னில் 225, இந்த வேல்யூ வந்து 225னா 5 வோல்டேஜ்னு அர்த்தம். ஓகேவா? டிலே 1000னா 1 செகண்ட். ஓகேவா? மறுபடியும் அனலாக் ரைட் 9th பின் 100, அதாவது 5 வோல்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 0 வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இது ஃபுல்லாமே அதான் இருக்கும். நல்லா பாருங்களேன், அனலாக் ரைட் 9 பின் 225, நெக்ஸ்ட்டு டிலே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அனலாக் ரைட் 100 கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஒரு அனலாக் ரைட் 50 கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டிலே, நெக்ஸ்ட்டு ஒரு அனலாக் ரைட் இந்த இடத்துல வந்து 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்இடி நல்லா பிரைட்னஸ் ஆகிடுது. ஓகேவா? இந்த கமெண்ட் ஒர்க் ஆகும்போது 1 செகண்ட் டிலேயில் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக எரியும். மறுபடியும் 1 செகண்ட் டிலேயில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எரியும். 1 செகண்ட் டிலேயில் இந்த இது வரும்போது மொத்தமாகவே ஆஃப் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிலே 1 செகண்ட், நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அதாவது இந்த ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கா, வாய் லூப் ஃபிட் பண்ணிக்கிறனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? வெரிஃபை பண்ணிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும். பாருங்கள், டன் கம்பிலிங் வந்துருச்சா? அப்போ இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, காமு ஆர்டினோ யூனோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், அப்லோட் ஆகிட்டுருக்கு. கம்பைலிங் ஆகிட்டு அப்புறமேட்டு அப்லோட் ஆகுது. டன் அப்லோடிங். அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினோக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினோக்கு வந்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 9th பின்னில் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி வச்சு. ஓகேவா? 9th பின்னில் கனெக்ட் பண்ணி கிரவுண்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குமா, அந்த கிரவுண்டில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து லைட் வந்து இதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 255, நெக்ஸ்ட்டு 100, அப்புறம் 50, அப்புறம் 0. ஓகேவா? 255 100 50 0. ஓகேவா? இப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ மோட்டரோட ஸ்பீடு வந்து ஹை, கொஞ்சம் கம்மி ஆஃப் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் வந்து மோட்டரோட ஸ்பீடே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து L293 வச்சு எப்படி வந்து ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுன்னு இதோட பார்ப்போம். ஓகே, இதான் நீ பார்த்துக்கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.